ஹாய் மக்களே, எங்கள் வீட்டு பிரியாணி நான் எப்படி செய்ய போகிறேன்னு பார்த்துக்குங்க. முதல்ல மசாலா தேய்ச்சி வைக்கிறதுக்கு கரம் மசாலா, 3/4 கிலோ சிக்கன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன் தயிர், உப்பு தேவையான அளவு. சிக்கன் எல்லாம் பரட்டி வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்ச சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சிருச்சு. பொரிச்சு எடுத்து போட்டுக்கலாம். ஊற வைக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். பிரியாணி அரிசி, சிக்கன் பொரிச்சிட்டு இருக்கேன். அது பொரித்து முடிஞ்சதும் அப்புறம் அரிசி போட்டு காமிச்சு தரேன். சிக்கனை எடுக்கிறோம். வெங்காயம் பொரிக்கிற அளவுக்கு அதே வறுத்த எண்ணெயே போதும், பொரிச்ச எண்ணெயே போதும். எண்ணெய் காயட்டேன். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொரித்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகி அதை எடுத்து வச்சுக்கலாம். மசாலாக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோ. எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். பிரியாணிக்குள்ள தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் தான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது புதினா இலை, ஆயில் கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிக்கணும். அதுக்குனாலே வெங்காயம், பிரியாணி மசாலாவுக்கு வெங்காயம் 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பெருசு, உப்பு தேவையான அளவு உப்பு. இதில் பிரியாணிக்குள்ள சாப்பாடு அரிசி கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரு அளவு வேவு வந்ததும் நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இதான் கிரேவி மசாலா, பிரியாணி மசாலா பண்ணிகிட்ருக்கேன். பொடிச்சு வச்சதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம், அரைப்படி அரிசிக்கு உள்ளது 50 கிராம். அது நல்லா வழங்கட்டும். தேவையான அளவு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த 1.5 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூனு. மல்லித்தலை, புதினாத்தலை அதில் போட்டுக்கிறேன் கொஞ்சம். அதில் தூள் 2 கூட மிக்ஸ் செய்யணும். கிரேவி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அப்போது இந்த சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த மசாலா பிடிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஃப்ரை பண்ண சிக்கன் போட்டு இந்த மசாலா அதில் பிடிக்கட்டும்னு அப்படியே போட்டிருக்கோம். இந்த பிரியாணிக்குள்ளே அரிசி இதை வடிச்சிட்ருக்கேன். ஒரு நல்ல ஒரு அளவு இதே பக்குவம் வரணும் அரிசி. சாப்பிட்டு எல்லாமே இதை திருப்பி போடுறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மசாலா பிடிக்கிறதுக்காக வச்சு போட்டு மறுபடியும் திருப்பி வைப்பேன்.
இந்த பொரிச்ச சிக்கன் கிரேவிக்கு மேலே இதான் அரிசி போடுறேன். கொதிக்க வச்ச அரிசி போடுறேன். மசாலா அடியில் இருக்குது. இதான் மல்லித்தூள், மல்லி இலை, புதினா இலை, நம்ம பொரித்து வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று பொரித்து வச்சது மேலோட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நெய் நமக்கு தேவையானப்போ தான் நல்ல சாப்பாடு மணமாக இருக்கும் மேலோட. இதான் மூடி போட்டுக்கலாம். அடுப்பு அவ்வளோதான், சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் வர்றதோடய ஆஃப் பண்ணிக்கலாம். ஹாய், இதான் பிரியாணி எப்படி செஞ்சோன்னு பார்த்துக்குங்க. இதான் அளவு. ஒரு விசில் வரக்கூடாது, அதுக்கப்புறமே ஆஃப் பண்ணிடணும். ஹாய் மக்களே, இதான் கேரளா பிரியாணி. சாப்பாடு பார்த்திங்களா, ஒன்றோட ஒன்றே ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இதான் நல்ல ஸ்மூத்து நல்லா வரும், சாப்பிட சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.